திருப்பாவை ஆறாவது பாடல். புள்ளும் சிலம்பின கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை ஆறாவது பாடல். விளக்கம். பறவைகள் ஒலியெழுப்பத் தொடங்கிவிட்டன. திருக்கோயில் கருடன் சந்நிதிக்கு அருகே நிற்கும் கோயில் துறையார் சங்கநாதம் எழுப்புகின்றார். பெண் வடிவில் வந்த பேயலான பூதகியின் பாலருந்தி உயிரை உண்டவனும், வண்டிச் சக்கரத்தின் வடிவில் வந்த சகடாசுரனை காலால் உதைத்து அழித்தவனும், பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது துயில் கொள்பவனும், பிரபஞ்சத்தின் முழு முதல் ஆதி காரணம் ஆனவனுமான கண்ணனை தங்களின் உள்ளத்தில் கொலுவைத்திருக்கும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல துயிலெழுந்து அவன் திருநாமத்தை கூறுகின்றனர். இத்தனை ஒலிகளும் உன் செவியில் புக கண்ணனை நினைந்து எழுந்திரு சின்னஞ்சிறியவளே என்று அழைக்கின்றனர். திருவெம்பாவை ஆறாவது பாடல். மானே நீ நன்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான். தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர் குன்பாய் திரவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். திருவெம்பாவை ஆறாவது பாடல். விளக்கம். முந்தைய நாள் இப்பெண்களெல்லாம் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருந்த போது, நாளை நான் விரைவாக எழுந்து வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று கூறியவள் உள்ளே உறங்குகிறாள். மானே, நேற்று நீ சொன்ன சொல் எங்கே போனது? உனக்கு இன்னமும் விடியவில்லையோ? விண்ணவர் மன்னவர் பிற உலகினர் என்று எவராலும் அறிய முடியாதவனும் வலிய வந்து நம்மை ஆட்கொண்டு அருளுபவனுமான இறைவனுடைய அழகான வீரர் கழலணிந்த திருவடிகளை பாடிக்கொண்டு வந்துள்ளோம். எங்களோடு பாட வாயை திறக்க மாட்டாயா? ஊன் உருக மாட்டாயா? இவ்வாறு இருப்பது உனக்கே பொருந்தும். எங்களுக்காக நம் தலைவனை பாடு என்று வெளியில் நிற்கும் பெண்கள் அழைக்கின்றார்கள்.